Hi students, example 3.54 அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், consistency and inconsistency of linear equations in two variables. Consider the linear equations in two variables. Say a1x plus b1y plus c1 is equal to 0, equation 1, and a2x plus b2y plus c2 equal to 0. This is a equation 2. Here where a1, a2, b1, b2, c1 and c2 are real numbers. இது எல்லாமே நமக்கு real numbers. ஸோ அப்போது யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் a1 by a2 is not equal to b1 by b2, it is a consistent அப்படின்னு நம்மளுக்கு வருது. அடுத்து செகண்ட் ஒன், அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2, it is a consistent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், the no solution if அப்படின்னா a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2, it is a inconsistent. புரியுதுங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையுமே நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த எக்ஸாம்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிக்கும். புரியுதுங்களா? இதுதான் a1 a2, b1 b2, இது c1 c2. இங்கே வர வேல்யூஸை நம்ம போட்டு பார்க்கும்போது அது a1 a2 நாட் ஈக்குவல் டு b1 b2க்கு வந்ததுன்னா அது கன்சிஸ்டன்ட். புரியுதுங்களா? அப்போது இது 2 வேரியபிள்ஸ் வந்தால், 3 வேரியபிள்ஸ் வரும்போது a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 அப்படின்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் வரும்போது அது கன்சிஸ்டண்ட்டாக இங்கே வரும். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், நோ சொல்யூஷன் இஃப், அப்போ a1 by a2 is equal to b1 by b2 but not equal to c1 by c2 அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுதான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் அ நோ சொல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோமா நம்ம. எக்ஸாம்பிள் 3.54, check whether the following system of the equations is consistent or inconsistent and say how many solutions we can solve if it is inconsistent அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஆர் இன்கன்சிஸ்டண்ட்டாக, அப்படி இல்லைனா how many solutions அப்படின்னு கேட்குறதுனால, அப்போ என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus 4y equal to 7. அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x minus 3y equal to minus 2 அப்படின்ற ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் 4x plus y equal to 3. செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் 8x plus 2y equal to 6. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4x plus 7 equal to 2y, 2x plus 9 equal to y அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 சம்ஸையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், போட்டு பார்த்து அது ஒரு டேபிள் மாரி போட்டுடலாம். போட்டுட்டு வெதர் இட் இஸ் அ கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ஆர் ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு சார்ட் மாரி போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ பார்த்துருவோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் சீரியல் நம்பர், பேர் ஆஃப் லைன்ஸ் a1 by a2, b1 by b2, c1 by c2, அப்புறம் கம்பேர் த ரேஷியோஸ், graphical representation, algebraic expression, interpretations, அப்புறம் டயக்ராம் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போது இங்கே நம்ம டயக்ராம்ட்டு இங்கே கொடுத்துருக்கோம், ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு சம்மை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா, a pair of lines 2x minus 4y equal to 7 இல்லைங்களா? அப்புறம் x minus 3y ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போது இது a1, இது a2, இது c1, இது வந்து a2, b2, c2. அப்போ நம்மளுடையது a1 by a2 ஃபஸ்ட்டு காலம், a1 by a2னா 2 by 1, அப்போ 2 by 1 அது சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கிது. இதுக்கு ஓகே. அப்புறம் b1 எடுக்கிறோம், மைனஸ் 4 by 3, அப்போ மைனஸ் 4 மைனஸ் 3 இல்லைங்களா? அப்போ அது 2 மைனஸ் வருதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 4 by 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து c1 7 by என்ன இருக்கும், இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 2. ஏன்னா எப்போயுமே நம்ம ஈக்குவல் டு 0க்கு இருந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ப்ளஸ் 7 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 7 ப்ளஸ் 2, அப்போ மைனஸ், அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்க்கும்போது 7 மைனஸ் 2 இருக்குது. ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது மைனஸ் 7 by 2 அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அது c1 by c2 ஓவர் ஆயிடுச்சு. கம்பேர் த ரேஷியோஸ். அங்கே ரேஷியோஸ் எப்படி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a1 by a2 is not equal to b1 by b2. அப்போ a1 by e2 அங்கே பார்க்குறோம், a1 by a2 என்ன வருது, 2 வருது. 2 is not equal to minus 7 by 2 சொல்லலாமா? இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன வருது, 2
இதுதான் ஆன்சர் வந்திருக்கு நம்மளுக்கு. a1 by a2 வந்து 2 by 1. 2 by 1 is not equal to, இல்லைங்களா, நாட் ஈக்குவல் டு என்ன வருது, 4 by minus 7 by 2 4 by 3 4 by 3. அப்போ 4 by 3. அப்போ இது ட்ரூவா, இஸ் நாட் ஈக்குவல் தானே ரெண்டுமே. அப்போது நம்மளுக்கு இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஏரோ லைன் கிராஸ் ஆகுது, அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு அல்ஜிப்ரிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் அதுக்கு கிடைக்கக்கூடிய இது என்னது, யூனிக் சொல்யூஷன். நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும். புரியுதா? அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது இப்படி ஒரு ஏரோ வருது, இப்படி ஒரு ஏரோ போகுது. இது L1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், இது L2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ரெண்டு ஈக்குவேஷன்ஸு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், அதுதான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு டயக்ராமும் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? இப்போ அடுத்தது நம்ம சம் நம்பர் 2 பார்க்குறோம். 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, 4x plus y equal to 3, 8x plus 2y equal to 16. அப்போது a1 by a2, அப்போ 4 by 8, 4 by 8 சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 2. புரியுதுங்களா? அடுத்தது b1 by b2, அப்போ 1 by 2, ஒன்றுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கிற 1 by 2, அது 1 by 2, b1 by b2 போட்டாச்சு. c1 by c2னா இதை நம்ம உள்ளே கொண்டு போனோம், அப்போ -3 மாறிடும், -3 by -6. அப்போ -3 by -6 3 by 6 அதான் நம்மளுக்கு வரும், அது 1 by 2 ஆகிடும். புரியுதுங்களா? நம்மளை சிம்பிளிஃபை பண்ணும்போது. ஸோ அதுவும் எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் b1 b2 போட்டாச்சு. கம்பேர் த ரேஷியோஸ். அப்போ ரேஷியோஸோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, a1 by a2 வந்து நம்மளுக்கு 1 by 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் b1 by b2 என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 1 by 2 வந்திருக்கு. ஓகே, அதுவும் நம்ம எழுதியாச்சு, கரெக்டு. அடுத்து சிக்கு என்ன வந்திருக்கு, அதுவும் 1 by 1 2 வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய அக்கார்டிங் டு த கண்டிஷன் a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 எல்லாமே 1 by 2 1 by 2 1 by 2 வந்திருக்கா நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில். ஸோ அப்போ இதுக்கு பார்க்கும்போது அதேமாரியே நம்மளுக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாரியே அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு வந்திருக்கு நம்மளுக்கு, 1 by 2 1 by 2ன்னு வந்திருக்கு. அப்போ கோயின்சைட்டிங் த லைன்ஸ், அப்போ கோயின்சைட் ஆகுது, ஒவ்வொன்றும் என்னாகும், ஒரே லைன்லேயே பக்கத்தில் அப்படியே வரும். அப்போ கோயின்சைட்டிங் த லைன்ஸ். ஸோ இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன வரும், அல்ஜிப்ரிக்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போகும், அதில் அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு ஏரோ மார்க் போயிட்டே இருக்கும், அதில் வந்து 1 2 3 அப்படின்னு ஒரு கோயின்சன்ட் லைன்ஸ் ஆகிடும். புரியுதா? கோஎஃபிஷியன்ட் லைன்ஸ் மாரி அப்படியே ஒரு இதுக்கு கண்டினியூட்டி யார். இப்போ இது வரைக்கும் ஒரு இதுவும் ஈக்குவேஷன் தான், பிளாக்கில் வர்றது, ரெட்டில் வர்றது ஒரு ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னாரும் ஒரு கோயின்சைட் ஆகி வந்திருக்கும், அதான் கோயின்சைட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது, கோயின்சைடிங் லைன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4x plus 7 equal to 2y, ax 2x plus 9 equal to y அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ a1 by a2 4 by 2, அப்போ 4 by 2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும், அது a1 by a2க்கு. b1 by b2க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 7 by 9 எடுக்கிறோம், அது 7 by 9 இல்லைங்களா? அதை நம்ம இங்கே ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல கவனிங்களேன். இங்கே எக்ஸ் வந்திருக்கு, இங்கே ஒய் வந்திருக்கு, அதை தான் பியாக எடுக்கணும் நம்ம. இதை வந்து கான்ஸ்டன்ட் நம்ம c1 by c2வாக எடுக்கணும். அப்போ இங்கே 2 by 1, அதாவது இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம ஏமாந்துடக்கூடாது, 7 by 9ன்னு b1 by b2க்கு போட்டுறக்கூடாது. அப்போ நம்ம என்ன போடணும், 2 by 1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து c1 by c2னா இங்கே c1 by தான் கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்து ஷஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செஞ்சோம், 7 by 9, அது 7 by 9ஆக போட்டணும். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்க்கணும், கம்பேர் த ரேஷியோஸ். அது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்னது, a1 by a2. a1 by a2 என்ன வருது, 4 by 2 இல்லைங்களா? 4 by 2 எழுதிடலாமா, 4 by 2 எழுதியாச்சு. 4 by 2 எழுதுறதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈக்குவல் டு அங்கே என்ன வந்திருக்கு, ஈக்குவல் டு b1 by b2. b1 by b2 பார்த்தோம்னா என்ன நம்மளுக்கு வரும், b1 by b2 2ன்னு வந்திருக்கு. இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இதுவும் 2 வருதான். புரியுதுங்களா? அப்போது இது 2 by 1. அப்போ இதுவும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து 2 வரும், இது வந்து 1 வரும் இல்லையா? அப்போ 2 by 1 இஸ் ஈக்குவல் டு 2 by 1. அப்போ a1 by
a1 by a2 equal to b1 by b2. புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. a1 by a2வும் b1 by b2வும் நம்மளுக்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே புரியுது. இதுக்கு இது ஈக்குவல் இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 by 1 இதுவும் b1 by இது 2 by 1 இஸ் நத்திங் பட் 2 equal to 2 அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அதை தான் இங்கே இப்போ 2 equal to 2 என்ன a1 by a2 b1 by b2 2 by 2 இது வந்துச்சு. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு c1 by c2. c1 by c2 என்ன வருது நம்மளுக்கு 7 by 9. நேச்சுரலி திஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது, இந்த ரெண்டுக்குமே ஈக்குவல் கிடையாது. 7 by 9ன்றது ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டான நம்பர் வந்திருக்கு, அதுக்கு ஈக்குவலாக இல்லாத நம்பர். அதனால் அதை இப்படி போட்டுடணும். புரியுதுங்களா? இது வந்து parallel lines. எப்படி போகும் parallel linesனா? நோ சொல்யூஷன். parallel linesனா எப்படி இருக்கும்? ரெண்டும் பக்கத்தில் போகும், பட் எதுவுமே என்ன ஆகாது, நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகாது, ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிற சம்ஸை பார்க்க ஜாயிண்ட் ஆகுது, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இது லைன் மேலே வருது, அதனால ஒரு சொல்யூஷன். இப்போ இங்கே ஒன்றுமே அதை பாட்டுக்கு பேரலாக போகும். இப்போ ரயில்வே லைன் எப்படி எங்கேயும் ஜாயிண்ட் ஆகாமல் அப்படியே போகும் பார்த்தீங்களா? ரெண்டு ரயில்வே இந்த இது ட்ராக் அதேமாரியே போகும், எங்கேயும் ஜாயிண்டே ஆகாது. அதுக்கப்புறம் அதனால நோ சொல்யூஷன், parallel லைன்ஸ். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். இன்டர்செக்டிங் த லைன்ஸ் இங்கே பார்த்தோம், கோயின்சைடிங் த லைன்ஸ் இங்கே பார்த்தோம். டிஃப்ரெண்ட் இது ஒன்று வருது. அப்புறம் parallel லைன்ஸும் பார்த்தோம். அப்போ parallel லைன்ஸ் வந்தால் நோ சொல்யூஷன் அப்படின்ற கண்டிஷன் நம்மளுக்கு எழுதணும். கோயின்சைடிங் த லைன்ஸ் வந்ததுன்னா இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்தால் யூனிக் சொல்யூஷன், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தானே வருது அப்படின்னு நம்ம எழுதிடணும். இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்பேர் த ரேஷியோஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்செக்டிங் லைன்ஸ் யூனிக் சொல்யூஷன் வர மாரி இருந்தால் a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2 அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கோயின்சைடிங் லைன்ஸ் வந்ததுன்னா a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 இஸ் ஈக்குவல் டு c1 by c2 எல்லாமே ஈக்குவலாக வருது அப்படின்னா அது கோயின்சைடிங் லைன்ஸ் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பை ப்ராக்டிஸ் தான் வரும், எடுத்த உடனே டக்குன்னு ஞாபகம் வராது. 4-5 வாட்டி போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். அடுத்து parallel லைன்ஸ்னு சொல்லும்போது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோஸில்? a1 by a2 இஸ் ஈக்குவல் டு b1 by b2. ஆமாம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு, பட் நாட் ஈக்குவல் டு c1 c2. அது 7 by. அதாவது parallel லைன்ஸ் நோ சொல்யூஷன், பேரலாக அப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய முடியும், அதுக்கப்புறம் நம்ம சம்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்மளுக்கு புரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் இதில் ஞாபகம் வைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு பார்த்துருக்கோம். இந்த a1 by a2 ஞாபகம் வச்சுக்கணும், அது சம்மிலே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இல்லையா? இந்த சம்மை வச்சு a1 a2 என்னென்னு பார்க்கணும், b1 b2 என்னென்னு பார்க்கணும், c1 c2 என்னென்னு பார்க்கணும், கம்பேர் த ரேஷியோஸ் வச்சு அந்த ஃபார்முலாவில் போட்டணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் வந்ததுன்னா இதுக்கு என்ன வரும், இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்தால் யூனிக் சொல்யூஷன், இது ஞாபகம் வச்சுக்கணும். கோயின்சைட் லைன்ஸ் வந்தால் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ் இப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ரேஷியோஸ் பார்க்கணும், இதுக்கு ரேஷியோஸ் பார்க்கணும். parallel லைன்ஸ் நோ சொல்யூஷன் இப்படி வரும், பேரலாக வரும் அப்படின்ற அந்த கன்க்ளூஷன் ஃபர்தர் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ஓகே.